அனைவருக்கும் பார்த்துக்கிட்டு இருக்க அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். யூடியூப் பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க, ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. சரிங்களா? ரொம்ப நன்றி. ஆமா, லைன்ல இருக்கீங்க, சொல்லுங்க. யாரு பார்க்கணும்? எங்க பொண்ணுக்காக பார்க்கணும். அவங்க பிறந்த ஊர் சொல்லுங்கம்மா. சென்னைங்க. 12ஆம் தேதி. இருமா ஊரை செலக்ட் பண்ணிக்கிறேன். என்னோட சாஃப்ட்வேர் முதல்ல ஊரை செலக்ட் பண்ண. அடுத்து தேதி நேரம் வரிசையா சொல்லுங்க. 12ஆம் தேதி 10ஆம் மாதம் 2000 வருஷம். வேமா சொல்லுங்கம்மா. 2000 வருஷம். நேரம் 6:57 PM. 6:50 6:50 சாயந்தரம். 57 6:57 ஓகேம்மா. பாப்பா வந்து மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரமா? ஆமாங்க சார், மேஷ லக்னம். ஆமா, கரெக்ட். சொல்லுங்கம்மா, என்ன கேள்வி? திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் பார்த்துட்டு இருக்கோம். பார்க்கல, இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும். போற சுக்கிர திசை எப்படி இருக்கும்? ஏன்னா சுக்கிரன் 7ல இருந்து திசையை நடத்துறாரு. ஆக்சுவலா சுக்கிரன் 7ல திசையை நடத்தக்கூடாது. ஏன்னா அது வந்து சூரியனை நீசப்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? பொதுவாக 7ல சுக்கிரன் இருந்தாவே அது சுக்கிர தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பழமையான சிவன் கோயில் இருக்கிற நந்தி பகவான், அது பிரதோஷ வழிபாடு கொஞ்சம் தொடர்ந்து பண்ணிட்டு வரணும் பாப்பாவுக்கு வந்து. சரிங்களா? ஏன்னா இவங்களை பொறுத்தளவுக்கு 26 வயசு குழந்தைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் ஜாதக அமைப்பு இவங்களுக்கு இருக்கு. ஏன்னா ஒரு அன்மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பாப்பா பொறுத்தளவுக்கு. அப்போ இவங்களுக்கு வந்து நிறைய புத்திமதி சொல்லி, நகநட்டு போட்டு அனுப்புறீங்களோ நிறைய புத்திமதி சொல்லி தான் அனுப்பணும் இவங்களை தன்னை திருமணத்துக்கே. சரியாம்மா? ஆமாம். அதனால் கொஞ்சம் வெளியில் பாருங்கள். குலதெய்வத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது. உங்கள் தெய்வத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது. 2 தெய்வம் இருக்குது. அதில் ஒரு தெய்வம் பெண் தெய்வம் இருக்காங்க, அலங்கார தெய்வம் இருக்காங்க. அந்த தெய்வம் வந்து வீட்டுக்கு வாசலில் வந்து நின்று பேசுது. அந்த அளவுக்கான அமைப்பு இருக்குது. கண்டிப்பாக திருமணம் நடக்க கொஞ்சம் தாமத திருமணம் நல்லது. சரியாம்மா? நல்லா இருக்கு. ஏன்னா 2ல சனியும் குரு இருக்காங்க, நல்லா நடக்கும். குருவோட பார்வையில் வந்து சூரியன் இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல கணவர் அமைவார் அப்படிங்கிற அமைப்பும் ஜாதகத்தில் இருக்கு. சூரியன் செவ்வாய் வீட்டில் சூரியன் இருக்கிறாங்க. நல்ல விஷயம், நல்லதும்மா, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். வாய்ப்பு இருக்குமா? 4 குடியன் போய் 12ல இருக்கிறது, 12ஆம் இடத்துல ஒரு நீர் ராசி லக்னத்து 12ல இருக்கிறது ரொம்ப நல்லதுமா. ஏன்னா இந்த சனி பகவான் தான் இன்னும் அங்கே 2 வருஷம் அங்கே இருப்பார், 1.25 வருஷம் அங்கே இருப்பார். அப்போ இந்த 1.25 வருஷத்தில் எப்போனாலும் ட்ரை பண்ணாலும் கிடைக்கும், போகலாம், தாராளமாக போகலாம். நல்லதும்மா.